இந்த வண்ணமயமான மாய உலகத்துல இளம் பெண்ணான லில்லி திடீர்னு இப்படி சுருங்கி இவ்ளோ குட்டி ஆயிட்டாளே. என்ன ஆச்சு என்னோட உடம்புக்கு? யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து உதவி செய்யுங்க. லில்லிக்கு இந்த மர்ம பூமியில என்னதான் நடந்துச்சு? வாங்க ஓவா ஃபேரி டேல்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிக் அப்படின்ற ஒரு மாய உலகம் ஒண்ணு இருந்துச்சு. அங்க எல்லா பக்கமும் மாயாஜாலத்தோட அழக நீங்க பார்க்கலாம். இந்த பூமியில சின்னதா மென்மையா ஒத்துமையா வாழ்ந்து வந்த குட்டி உயிரினங்கள் இருந்தாங்க. இந்த இடத்தோட இதய துடிப்பே அவங்க ராணியான ஹெலன் தான். அவளுக்கு இருந்த அபூர்வமான மாய சக்தியாலதான் இந்த பூமிக்கே இந்த வண்ணமும் இந்த வெளிச்சமும் கிடைச்சிருக்கு. ஆமா, இது இப்படிதான் பச்சை பசேல்னு அழகா இருக்கணும். குட்டி செல்லுமே, அமைதியாயிரு. ராணி ஹெலன் ஒரு அற்புத குழந்தைய பெத்தெடுக்க காத்துக்கிட்டு இருந்தா. அந்த ராஜ்யத்தோட அடுத்த தலைமுறையா இருந்து அங்க ஆட்சி செய்ய போற வாரிசு. இளவரசன் ஆடம் தான் ராணி ஹெலனோட விசுவாசமான காவலாளி. எப்பவுமே ஹெலனோட நம்பிக்கை கூடியவனா இருந்தான். எபிக் ராஜ்யத்துல எப்பவுமே அமைதி நிலவுச்சு. ஆனா அப்பதான் ஒரு நாள் ஒரு விபரீதம் நடந்துச்சு. தூரத்துல இருந்து ஒரு ராஜ்யத்துல எலிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட கெட்ட தலைவனான மாயன் தான் ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தான். அவன் எபிக் ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சு அதை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டான். எபிக் எனக்கு தான் சொந்தம். நான் தான் இந்த பூமியோட உண்மையான ராஜா. இந்த லட்சியத்தோட இருந்த மாயன் அவனோட படையை அனுப்பி வச்சு எபிக் ராஜ்யத்தை தாக்கினான். எல்லா பக்கமும் அழிவை உண்டாக்கினான். இந்த பிரகாசமான ராஜ்யத்துல எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்துச்சு. முடிவே இல்லாத போர் ஆரம்பமாச்சு. அந்த மோசமான போர் அப்போ ராணி ஹெலன் அவளோட மாய சக்தியை வச்சு ஊர் மக்களை பாதுகாக்கணும்னு நினைச்சா. சீக்கிரம் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடு. ஆனா அவளோட எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததால ராணியால தொடர்ந்து அவங்களை தடுக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு மனித பெண்ணான லில்லி காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அவ இந்த கொடூரமான காட்சியை பார்த்து அங்கேயே நின்னுட்டா. லில்லி ஒரு கருணையுள்ள நல்ல மனசுள்ள பொண்ணு. ராணி ஹெலனுக்கு உதவி செய்ய வேகமா ஓடி வந்தா. ஆனா அவ ஹெலனை தொட்ட உடனே மாய சக்தி ராணி கிட்ட இருந்து அவளுக்கு போய் லில்லி குட்டியா மாறிட்டா. என்ன நடக்குது எனக்கு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கல. ஆனா இப்போ நீதான் எனக்கு உதவி செய்ய முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். நான் உங்களுக்கு உதவ என்ன செய்யணும் சொல்லுங்க. அவளோட கடைசி மூச்சு போறதுக்குள்ள ராணி ஹெலன் அவளோட பிறக்காத குழந்தைய அவ சக்தியோட லில்லிக்கு கொடுத்துட்டா. அற்புதம் நடந்த மாதிரி லில்லியோட வயிறு பெருசாயிடுச்சு. இப்போ எபிக் ராஜ்யத்தோட வாரிசு அவளுக்குள்ள இருந்தது. அவ குழந்தைய சுமந்துகிட்டு இருந்தப்போ அவளால செடிகளை கட்டுப்படுத்தி அவங்களோட பேசவும் முடியும்னு தெரிஞ்சப்போ லில்லிக்கு ஆச்சரியமா இருந்தது. இத பார்த்த ஹெலனுக்கு சந்தோஷமாவும் இருந்தது. லில்லி, இது உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா அதுக்கப்புறம் இந்த ராஜ்யமே அழிஞ்சு போயிரும். ஆடம், நீதான் இந்த பொண்ணையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் காப்பாத்தணும். சீக்கிரம் பட்டாம்பூச்சி வீரனை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நான் சத்தியம் செய்யறேன், நான் இவங்களை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன். ராணி ஹெலனும் உயிரை விட்டுட்டாங்க. மொத்த எபிக் ராஜ்யமும் வாடி அதோட வண்ணமும் வெளிச்சமும் காணாம போயிடுச்சு. லில்லியும் ஆடமும் மனசொடைஞ்சு போனாங்க. ஆனா அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க குழந்தைய காப்பாத்தணும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டாங்க. அவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆடமும் லில்லியும் சீக்கிரமே ஒரு குட்டி பறவை மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா மாயனும் அவனோட எலி படையும் விடாம அவங்கள துரத்திக்கிட்டே போய் விஷ அம்புகளை எரிஞ்சாங்க. கெட்டியா பிடிச்சுக்கோ. ஓ பச்சை மரங்களே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. லில்லியும் அவளோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு செடி கொடிகளோட பேசி கவசத்தை உருவாக்கினா. ஆனா அவங்களால எல்லா அம்புகளையும் தடுக்க முடியல. ஒரே ஒரு அம்பு மரத்தை கடந்து வந்து பறவையோட ரெக்கைய தாக்கினதால அவங்க தடுமாறி கீழே விழுந்தாங்க. ஐயோ இல்ல. லில்லி அவளோட குழந்தைய தொட்டு பார்த்தா. அவளோட மாய சக்தியை வச்சு உலர்ந்த மரக்கிளைய உயிர்ப்பிச்சு 2 மலைக்கும் பாலமா மாறி அவங்கள தாங்க வச்சா. ஆனா மாயனும் அவனோட எலிகளும் இந்த பாலத்து மேல ஏறி வந்ததால அதுல ஏற்பட்ட அதிர்வு இவங்க 2 பேரையும் தடுமாற வச்சதால நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு.
ஜோடி இப்போ அந்த மர கிளையில இருந்து தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அப்போ ஒரு மர ஆன்மா அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சது. லில்லி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த இடத்தை விட்டு உடனே போயிருங்க. இது எலிகளோட சாம்ராஜ்யம். ராத்திரி ஆனதும் இந்த இடமே விஷ வாயுவால நிரம்பி போயிரும். திடீர்னு லில்லியோட வயிறு அசைய ஆரம்பிச்சிருச்சு. அவளோட உடம்பெல்லாம் பச்சை தழும்புகளா உண்டாச்சு. அந்த காட்டோட விஷ வாயு அவளுக்குள்ள புகுந்துருச்சு. என் வயிறு வலிக்குது. என்னாச்சு உனக்கு? என் வயிறு வலி குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா என்னால மூச்சு விட முடியல. இது விஷமுள்ள காத்தா இருக்கலாம். சீக்கிரம் உன்னோட முகத்தை மூடிக்கோ. லில்லிக்கு செடிகள் கிட்ட இருந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு. ஆனா செடி கொடிகள் இப்போ அவ பேச்சு கேட்கல. விஷத்தால பாதிக்கப்பட்ட மாதிரி மரத்தோட கிளைகள் வாடி போயிடுச்சு. இந்த விஷத்தால பாதிக்கப்பட்ட மரத்தோட ஒரு கிளையில விசித்திரமான உயிரினம் ஒண்ணு சிக்கி இருந்துச்சு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ இருக்கிற மாதிரி கேக்குது. ஆடம், போய் அவங்களுக்கு உதவி செய். இவதான் கேட்சன், பட்டாம்பூச்சி வீரனோட ஒரே மக. அவ பூக்களோட மகரந்தத்தை சேகரிக்க வந்திருந்தப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டா. 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா அவங்க கேட்சனை காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே லில்லியோட உடம்பு முழுசா பச்சையா மாறிடுச்சு. அவளோட சக்தியும் முழுசா போயிடுச்சு. எங்களால இனியும் இதை தள்ளி போட முடியாது. கேட்சன், எங்களை பட்டாம்பூச்சி வீரன் கிட்ட கூட்டிட்டு போ. அவங்களோட இந்த நிலைமைக்கு ஒரு பரிகாரம் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா சீக்கிரமே ஒரு எலி அவங்கள பாத்துருச்சு. லில்லிய நோக்கி அந்த எலி ஓடி வந்தது. அவளோட வயித்தை தாக்க பார்த்தா. ஆனா ஆடம் உடனே குறுக்க வந்து அவளை பாதுகாத்துட்டான். ஆடம்க்கு இதனால ஆழமான காயம் பட்டிருந்துச்சு. ஆடம், என்னாச்சு உனக்கு? அவனுக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் ஆடம் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். ஓடுங்க, என்ன ஆனாலும் சரி. நான் உங்களையும் அந்த குழந்தையையும் பாதுகாப்பேன். எபிக் ராஜ்யத்தோட எதிர்காலத்தை காப்பாத்துவேன். லிலி பதட்டத்துல அவளோட குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும்ன்றதுக்காக கேட்சனோட ஓடி போனா. ஆடம் அங்கேயே நின்னுக்கிட்டு எலிகளை தடுத்தான். வாங்க, ஒரு கை பாத்துக்கிறேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் இது அவனோட கடைசி சண்டையா கூட இருக்கலாம். லில்லியையும் அந்த குழந்தையையும் அவன் காப்பாத்துறதா உறுதியா இருந்தான். லில்லி அவளோட சோகத்தையும் சோர்வையும் தாங்கிக்கிட்டு ஆடம் சொன்னபடியே கேட்சன் கூட அங்கிருந்து தப்பிச்சு போனா. ஆடம், நான் இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். கேட்சன் நல்லபடியா லில்லிய அவ அப்பாவான பட்டாம்பூச்சி வீரன் கிட்ட கூட்டிட்டு போனா. ஆனா அவங்க அங்க வந்த வழியெல்லாம் எதிரிகளுக்கு தடயத்தை விட்டுக்கிட்டே வந்தது அவங்களுக்கு தெரியல. அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ள லில்லியோட உடம்பு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அவளால இன்னும் நடக்க கூட முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டா. ஐயோ, இல்ல, நிலைமை எப்படி இவ்வளவு மோசமாச்சு? இவ விஷ வாயுவை சுவாசிச்சுட்டாப்பா. லில்லியோட வயிறுல இருந்து கருப்பு புகையா வெளியில வந்துச்சு. எல்லாருமே பதறி போயிட்டாங்க. அப்போ ஒரு பேய் பாப்பா ஒண்ணு அங்க வெளியில வந்தது. உடனே 1000 வவ்வால்களை வர வச்சு அவங்க எல்லாரையும் தாக்குச்சு. ஆனா என்னன்னா இது எல்லாமே லில்லியோட கனவுதான். லில்லி எந்திரிச்சு பார்த்தப்போ அவ காத்துல மிதந்துகிட்டு இருந்தா. அசையாத, நான் மந்திரங்களை சொல்லி நிலவை அழைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நிலவோட வெளிச்சத்தால மட்டும்தான் உன் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைய நம்மளால பிழைக்க வைக்க முடியும். இப்போ நீ கவனத்தை செலுத்தணும். மொத்த எபிக் ராஜ்யத்தோட எதிர்காலமே இப்போ உன் கையில தான் இருக்கு. பட்டாம்பூச்சி வீரனோட மந்திரத்தால லில்லிய சுத்தி பாதுகாப்பு கவசம் ஒண்ணு உருவாச்சு. ஆனா அந்த மந்திரம் சொல்ல சொல்ல பிரச்சனையும் கூடவே உருவாச்சு. அப்பா, மாயன் அவன் எலிப்படைய கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். பட்டாம்பூச்சி வீரன் மத்த பட்டாம்பூச்சிகளை வர வச்சு அவங்கள தடுத்து நிறுத்த சொன்னான். அந்த தைரியமான பட்டாம்பூச்சி வீரர்கள் எல்லாரும் எலிப்படையை எதிர்த்து போராடினாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. நீங்க எல்லாரும் உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. அந்த நேரத்துல நிலவு வெளிச்சம் லில்லி மேல பட ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்குள்ள இருந்து க்ரூட் வெளியில வந்தான். ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா க்ரூட் கண் முழிக்கவே இல்ல. மாயன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு க்ரூட்டை தாக்க ஓடி வந்தான். ஐயோ, இல்ல! அந்த இக்கட்டான சூழ்நிலையில லில்லி அவளே குறுக்க வந்து விழுந்து அந்த மந்திர தாக்குதல் க்ரூட்டை தாக்குறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டா. அதனால லில்லிக்கு பயங்கரமா காயம் பட்டுருச்சு. அவ க்ரூட்டை நோக்கி வந்து விழுந்தா. இதுதான் அவளோட முடிவோன்னு நினைச்சுக்கிட்டு க்ரூட்டை கடைசியா பாத்துக்கிட்டா.
அந்த நேரத்துல தான் அவளோட உடம்பு முழுசா உறைஞ்சி கீழே விழுந்தது. இப்பேற்பட்ட நிலைமையில குரூட்டுக்கு அவனோட அம்மா மேல ஆழமான பாசம் ஒண்ணு உருவாச்சு. குரூட்டோட கண்கள் திறந்தது, அவனுக்குள்ள சக்தி வளர்ந்துச்சு. குரூட் கிட்ட இருந்து பிரகாசமான வெளிச்சம் வெளிப்பட்டது. அவனை சுத்தி எல்லாரையும் உயிரோடு கொண்டு வந்துட்டான். மரங்கள் பச்சையா மாறி பூக்கள் எல்லாம் பூத்துச்சு. எல்லா அடிப்பட்ட விலங்குகளும் குணமாயிட்டாங்க. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. அவனோட கண்கள்ல இருந்த ஒளியாலையும் இயற்கையின் முழு சக்தியோடையும் எலிப்படைய தைரியமா நின்று எதிர்த்தான். சக்தி வாய்ந்த கொடிகளை பூமியில இருந்து வர வச்சு எலிகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டான். என்ன போக விடு, என்ன விடுன்னு சொன்னேன். உன் தீய செயல்களுக்காக தண்டனைய நீதான் அனுபவிக்கணும். அந்த போரும் முடிஞ்சு போயிடுச்சு. குரூட் சீக்கிரமே லில்லிய பிழைக்க வச்சுட்டான். மாய எபிக் ராஜ்யம் மறுபடியும் அமைதியாவும் செழிப்பாவும் மாறிடுச்சு. லில்லியும் அவளோட பழைய உருவத்துக்கே மாறிட்டா. இந்த அற்புதமான இடத்துல அவ சந்திச்ச அனுபவங்களோட அழகான நினைவுகளை அவ கூடவே எடுத்துட்டு